ஹாய்! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால மக்கள் அவங்களுடைய வெற்றியை தான் அதிகமா பதிவிடுறாங்க. அவங்க பட்டு வந்த கஷ்டங்கள் அதெல்லாம் பெருசா வெளிக்காட்டிக்கிறதில்ல. ஏன்னா, யாருக்குமே அவங்க பட்ட கஷ்டத்த சொல்லி இது பண்றது புடிக்காது. சில நேரம் அது இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சில நேரம் அது அது எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு தோணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் தான் போடுவாங்க. இத நம்ம பார்க்குறப்ப, நம்ம ரிலேட்டடான துறைகள்ல யாராவது வெற்றி அடையிறத பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணும்னா, அவங்க வெற்றி அடையிறது மட்டும் தான் நமக்கு கண்ணு முன்னாடி இருக்குமே தவிர, அவங்க வாழ்க்கையில பட்ட வலி, வேதனைகள் அதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. ஆனா, நம்ம அந்த வெற்றிய மட்டும் பார்த்துட்டு, நம்ம ஃபெட் அப் ஆயிருவோம் சில நேரம். அ நம்ம போடுற எஃபோர்ட் மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால மேலும் நம்ம எஃபோர்ட் போடுறதுக்காண்டி நம்ம யோசிப்போம். அதே மாதிரி சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள ரொம்ப 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 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். நல்ல விதத்தில நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஆனா அதே நேரம் நம்ம இன்னொருத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்தோ, இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்ச ஒரு சக்ஸஸ பார்த்தோ, நம்ம பொறாமைப்படுற அளவுக்கு தான் நம்மள உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, நெறையா குட்டி குட்டியா யாராவது ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க, இல்ல யாராவது ஒரு விஷயம் சாதிக்கிறாங்க, பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட்ஸ்ல எவ்வளோ பேர் பாராட்டுறாங்களோ, அத விட 5லேருந்து 6 மடங்கு அவங்கள திட்டுறதுலயும், அவங்கள பத்தி தப்பா பேசுறதுலயும் தான் இருக்காங்க. நீங்க வேணா ஏதாவது ஒரு போஸ்ட்ல, ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோல ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணியிருக்கேன், ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கேன்னு சொல்லி போடுவாங்க இல்லையா? அப்ப. ஏன்னா, மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா, குறை சொல்லி, குத்தம் சொல்லியே பழக்கம் ஆயிருச்சு. யாரையுமே பெருசா போற்றி, அவங்கள புகழ்ந்து, இருக்கிறத உள்ளத சொன்னா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி என்ன அவங்க நம்மள விட திறமையானவங்க? அவங்க என்ன வீடியோல வர்றாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம். மத்தபடி நம்மகிட்ட இல்லாத திறமையா? அப்படிங்கிற மாரி இருக்காங்க. என்னுடைய கேள்வி ஒண்ணே ஒண்ணு தான். அப்படி ஃபீல் பண்றவங்க ஏன் அவங்க திறமைய வெளிக்காட்டாம இருக்காங்க? யாரோ ஒருத்தவங்க வெளிக்காட்டுறாங்க, பெரிய ஆள் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்கள பாராட்டாம இருந்தாலும் பரவால்ல. அவங்கள குறை சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. ஆனா அதான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாரி இன்டர்நெட்ல இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், தன்னை அறிவாளியா காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, உண்மையான சோர்ஸ் ஆஃப் நாலேட்ஜ எத்தன பேர் அக்வைர் பண்றாங்க அப்படின்னா, அது சந்தேகம் தான். கூகுள் எடுத்துக்கோங்களேன். கூகுள் அப்படிங்கிறது என்ன? நம்ம குடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் கூகுளே ரன் ஆகிட்டுருக்கு. உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேனே, சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ணா என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு 10 பாயிண்ட்டு சொல்லும். சோசியல் மீடியால யூஸ் பண்றனால என்னென்ன கெட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் சொல்லும். ஸோ, அது என்ன கேட்டாலும் சொல்ல தான் செய்யும். ஸோ, இதில இருக்கிற இன்ஃபர்மேஷனு, இதில இருக்கிற டேட்டா, இதில இருக்கிற மக்கள் அவங்களுடைய சக்ஸஸா இருக்கட்டும், லோவரா இருக்கட்டும், ஃபீலிங்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து நம்மளும் ஏன் இப்படி இல்ல, நமக்கும் வாழ்க்கை ஏன் இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வருத்தப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா, அது எல்லாமே கட்டமைக்கப்பட்ட ஒண்ணு தான். அதுவும் இல்லாம இந்த உலகம் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வட்டமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள பார்த்து நீ ஏன் சதுரமா இல்லன்னு கேட்கும். நீங்க சதுரமா இருக்கீங்கன்னா, நீ ஏன் வட்டமா இல்லன்னு கேட்கும். ஸோ, இந்த உலகம் நம்ம எப்பவுமே எப்படி இருக்கமோ, அப்படியே மோஸ்ட்லி ஏத்துக்காது. நம்மகிட்ட என்ன இல்லையோ, அத மட்டும் தான் அது கேட்கும். ஸோ, அத பத்திலாம் பெருசா ஒரி பண்ணாதீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அதிலே உங்க ப்ராக்ரஸ நீங்க செக் பண்ணிட்டு, உங்களுக்கு நீங்களே உங்கள போட்டியா வச்சுக்கோங்க. வேற யார் கூடயும் போட்டி போடாதீங்க. நேத்து நீங்க இருந்தத விட இன்னைக்கு நீங்க கொஞ்சம் பெட்டரா இருந்தீங்கன்னா போதும். அவ்வளோதான். உங்க லைஃப்ல இந்த அச்சீவ்மெண்ட் தான் உங்க சக்ஸஸ உங்களுக்கு கிட்ட கொண்டு வரும் ரொம்ப சீக்கிரமா. ஸோ, இத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். மீண்டும் ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி.